அமானுஷ்யங்கள் அதிசயங்கள் நிறைந்த இலங்கையில் யாழக்காட்டின் மத்தியில் அமைந்த ஆதி கதிர்காமம் என்று சித்தர்களால் பூஜிக்கப்படும் கபிலவனம். முருகப்பெருமான இலங்கையின் தவமுயற்சி சக்திகளை பெற்று ஆதி சமாதியாகி காலம் காலமாக சித்தர்கள் பாதுகாத்து வரும் அபூர்வ சித்தவனமாகிய கபிலவத்தில் டபிலித்த என்று அழைக்கப்படும் கபிலவத்தில் மகா சித்தர்கள் வனம் யாழ சரணாலயம் மொன்றாகலை மாவட்டம் இலங்கையில் காணப்படுகிறது. இது யாழ விலங்குகள் சரணாலயத்தின் மத்தியில் கொம்புக்கன் ஆற்றின் தென்கரையில் மிக பண்டைய காலத்தில் முருகருக்காக உருவான திறந்தவெளி மரக்கோயில். இங்குதான் முருகப்பெருமான் ஆதியில் தவம் இயற்றி சக்திகளை பெற்றதாக வரலாறுகள் சொல்கிறது. பின்னர் முருகன் கதிர்காமத்தில் சூர பூங்காரத்தை முடித்தபின் தனது தங்க வேலை எறிந்ததாகவும் அந்த வேலோ புதிய மரத்தில் விழுந்ததாகவும் அப்புதிய மரத்தின் கீழ் ஆதி வேடர்கள் முருகனின் வேலை வைத்து வழிபட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. கட்டிடங்கள் இல்லாத ஐயர் பூசாறு இல்லாத மிகவும் சக்தி வாய்ந்த கோயில் இது. 12 சிற்றாறுகளை கடந்து 32 கிலோமீட்டர் டிராக்டர் வண்டியில் மிக கடினமாக பயணம் செய்து இந்த சித்தர்கள் வனத்தை அடைய முடியும். இன்றும் யானைகள் ரூபத்தில் தேவர்கள், சித்தர்கள், கந்தர்வர்கள் வந்து இந்த முருகனை வழிபடுவதை கண்ணூராக காணலாம். இன்று வரை சிலரால் மட்டுமே செல்லக்கூடிய அபூர்வ வனம். முருகன் அருள் இருந்தால் மட்டுமே இவை சாத்தியம். ஆதியில் கதிர்காமத்தில் போகர் பெருமான் வைத்து பூசை செய்து காணாமல் போன நவாக்சர் யந்திரம் நவபாசன வேலிங்குதான் இருப்பதாக பலரால் நம்பப்படுகிறது. இந்த இடத்தை இன்றும் ஆதி கதிர்காமம் என்றே பழைய சிங்கள நூல்கள், மகாவம்ச நூல்கள் குறிப்பிடுகிறது. கபிலவனம் முருகனின் குடியிருப்பு என்று பல பழைய நூல்களில் கூறப்படுகிறது. எனவே கபிலவனம் ஒரு பெரிய தெய்வீக சக்தியின் தளம் என்று நம்பப்படுகிறது. அங்கு மக்கள் விரதம் இருந்து தினமும் செல்கின்றார்கள். பண்டைய செவிவழி கதையின்படி ஒரு மழை நாளில் அனைத்து சக்திகளையும் இந்த பூமியில் இந்த இடத்தில் ஒரு புளிய மரத்தில் சிங்கள மொழியில் சியாம்பல மரம் என்று அழைப்பார்கள். கீழிறங்கி நவகோடி சித்தர்களுக்கும் தவத்தை கற்றுக் கொடுத்தார். அதில் இருந்து சியாம்பல தேவாலயம் என்று பெயர் வந்தது. முருகப்பெருமான் என்ற புனித நிலத்தில் வசித்து சமாதி நிலையில் தியானிக்கிறார் என்று அனைத்து நூல்களும் சொல்கிறது. எனினும் இங்கு முருகப்பெருமான் தனது ஒளி தேகத்தோடு கபில முனிவருக்கு காட்சி கொடுத்ததால் தான் இந்த வனத்திற்கு கபில வனம் என்ற பெயர் வந்ததாக வரலாற்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இங்கு முருகப்பெருமான் ஒளி தேகத்தோடு நவகோடி சித்தர்களோடு நிஷ்டையில் அருள் புரிகிறார் என்றும் போகர் கதிர்காமத்தில் வணங்கிய நவபாசன நவாக்சரி யந்திரம் மற்றும் முருகப்பெருமானின் வேறு ஆபரணங்கள் போன்ற பொருட்கள் அனைத்தும் இங்கு எங்கோதான் மறைக்கப்பட்டுள்ளதாகவும் பல நூல்களில் உள்ளது. எனவே இங்கு யாரும் வேடிக்கைக்காக கபிலவனம் செல்லக்கூடாது என்பது மிகவும் அறிவுறுத்தப்படுகின்றது. அது கண்டிப்பாக ஒரு புனித பயணம். இந்த புனித இடத்தை பார்வையிட திட்டமிட்டால் நாம் ஒரு தூய்மையான இறை சாதகனாக மாற வேண்டும். பயணத்திற்கு குறைந்தபட்சம் 21 நாட்களுக்கு முன்பு மது மாம்சம் தவிர்த்து பிரம்மச்சரியம் மேற்கொண்டு கடுமையான விரதம் மேற்கொள்ள வேண்டும். கபிலவனத்தில் ஆன்மீக சக்திகளின் காரணமாக இந்த நடைமுறைகளுக்கு கீழ்ப்படியாதவர்கள் வீடு திரும்பும் வழியில் பல தடைகளை எதிர்கொள்வார்கள். மேலும் இங்கு உள்ள காவல் தெய்வமான கடவர கலுபண்ட அப்பச்சி யானை வடிவில் வந்து விரதத்தை ஒழுங்காக மேற்கொள்ளாதவர்களை புனித புளிய மரத்தை தரிசனம் செய்ய முடியாமல் விரட்டி அடிப்பது பலமுறை நிகழ்ந்துள்ளது. கபிலவனம் யாழ தேசிய பூங்காவின் மையத்தில் அமைந்துள்ளது. கபிலவனத்தை தரிசனம் செய்ய 3 முக்கிய வழிகள் உள்ளன. இருப்பினும் இந்த வழிகள் அனைத்தும் யாழக்காட்டில் உள்ளது. எனவே இது யாருக்கும் எளிதான சவாரி அல்ல. மிகவும் கடினமான இந்த யாத்திரையில் 4 சக்கர இயக்கி மற்றும் இயந்திர திறன் கொண்ட அனுபவமிக்க ஓட்டுநர்கள் தேவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் ஒரு காட்டின் நடுவில் இருப்பதால் தங்குவதற்கு ஓய்வு இடங்கள் இருக்காது. எனவே உங்கள் முகாம், உபகரணங்கள் மற்றும் ஏராளமான குடிநீரை உங்களுடன் எடுத்துச் செல்வது மிக முக்கியமான ஒன்றாகவும் காணப்படுகிறது. இங்கு நவகோடி சித்தர்கள் தவம் இருப்பதாக என்றும் அனைவராலும் சொல்லப்படுகிறது. மேலும் இலங்கையில் அன்று முதல் அரசாங்க சிம்மாசனத்தில் யார் அமர்வதாக இருந்தாலும் எங்கு சென்று வழிபட்ட பின்தான் தங்கள் அரச பதவிகளை ஏற்பதும் வழக்கமாக காணப்படுகிறது. எனவே இங்கு செல்பவர்கள் மிக முக்கியமாக முறையாக விரதமிருந்து இங்கு சென்று வந்தால் நீங்கள் வேண்டப்பட்ட விடயங்கள் நடைபெறும் என்பது ஐதீகமாக காணப்படுகிறது. இந்த கபிலவத்தை பற்றி பல்வேறு அடியவர்களும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அப்படி ஒரு அடியவர் பகிர்ந்து கொண்ட கருத்தை நான் இப்பொழுது உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பல கிலோமீட்டர் தூரம் காட்டு பயணம், காட்டிற்குள் மாத்திரம் 8 மடத்தியால பயணம், மந்திர உச்சாடனம் இல்லை, பூசாரி இல்லை, ஐயர் இல்லை. செல்லும் அனைவருக்கும் ஏதோ ஒரு வகையில் அருள் கோவிலை விட்டு வெளியேறும் முன்பே கிடைக்கும். கோவிலுக்கு காவலும் அந்த காட்டு யானைகளை பார்த்ததும் ஒருவித அமைதி. இங்கு செல்லும் முன்பு நான் இவ்வாறான கதைகளை நம்புவதில்லை. தெய்வத்தை மட்டும் நம்பிச் சென்ற எனக்கு இவை அனைத்தும் பார்க்க ஏதோ ஒருவித சந்தோஷம்.
காட்டு மிருகங்களே காவல் செய்யும் கோவில். இலங்கை அரசாங்க உயர்ஸ்தானிகர் அனைவரும் ரகசியமாக வழிபட்டு வந்த கோவில். ஒரு பக்தர் செய்த தவறின் மூலம்தான் இருக்கும் இடத்தை வழிகாட்டிய கபிலத்தம்மன். இரவில் நடக்கும் பல விசித்திரமான நிகழ்வுகள். நாஸ்திகரையே ஆஸ்திகராக்கும் இடம், விரதம் இல்லாமல் செல்ல முடியாத இடம், முக்கிய பல சித்தர்கள் வழிபடும் இடம், அப்பன் முருகனின் பூரண அருளுள்ள இடம். அவன் அருள் இருந்தால் மட்டுமே இங்கு செல்ல முடியும். ஆதி கதிர்காமம் என்று அழைக்கப்படுகிறது. அதிகம் சிங்களவர்கள் வந்து ஆசரமாக பூஜை செய்வர். கோவிலின் உள் யாரும் சத்தமாக பேசுவதில்லை. அவ்வளவு அமைதி. காரணம், அங்கு தியான மார்க்க மூலமே அருளை சித்தர்கள் பெறுகின்றனர். பலருக்கு சித்தர்களின் நேரடி தரிசனம் கிடைத்த இடம். பலர் பல வருடங்களாக செல்ல நினைத்தும் செல்ல முடியவில்லை. ஆனால் எனக்கு அந்த பாக்கியம் கிடைப்பதற்கு எம்பெருமான் முருகனுக்கு தான் நம்பி கூற வேண்டும். உங்களுக்கும் அங்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தால் தவறு விடாதீர்கள் என்று கடந்த காலத்தில் கபிலவத்தை பயணித்த கல்முனை சேர்ந்த அசோக் என்பவரின் அனுபவ பதிவு இது. எனவே கபிலவத்தை செல்கின்ற அடியவர்கள் மிகுந்த பயபக்தியோடு அங்கு சென்றால்தான் அங்கு இடம்பெறுகின்ற முருகனுடைய அதிர்வலைகளும் முருகனுடைய திருவருளும் கிடைக்கும். எனவே கபிலவத்தை செல்பவர்கள் முறையான விரதமிருந்து அங்கு செல்லுங்கள். உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய திருவருள் இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள்.
வண்ணமயில் வள்ளி தெய்வ யானையுடன் வடிவேலன் வலம் வர வண்ணமயில் வள்ளி தெய்வ யானையுடன் வடிவேலன் வலம் வர வாடிய நெஞ்சமெல்லாம் வாழ்வு செழிக்குதையா வாடிய நெஞ்சமெல்லாம் வாழ்வு செழிக்குதையா கண்டா கடப்பா கதிர்வேலா கலியுக வரதா கார்த்திகேயா 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 வண்ணமயில் வள்ளி தெய்வ யானையுடன் வடிவேலன் வலம் வர வடிவேலன் வலம் வர வேங்கை மரமாக நின்றவனை வேரோடு சாய்த்தவனே செங்களமாடி வென்றவனே சேவலும் மயிலும் ஏற்றவனே தேவர் குலம் காத்தவனே தேவலோகநாதனே தேவர் குலம் காத்தவனே தேவலோகநாதனே இடர் கொண்ட எம் வாழ்வு இன்பம் பொங்க வேண்டும் ஐயா ஆறுமுகா கண்டா கடப்பா கதிர்வேலா கலியுக வரதா கார்த்திகேயா 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 வண்ணமயில் வள்ளி தெய்வ யானையுடன் வடிவேலன் வலம் வர வண்ணமயில் வள்ளி தெய்வ யானையுடன் வடிவேலன் வலம் வர Right, right. Dale, 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 dale. Dale, 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 dale. Oh. Dale, dale, dale. Oh.
அப்படியே வைக்கிற தள்ள